கிரிக்கெட் ஆண்களின் ஆட்டம் என்பதை உடைத்து பல பெண்களும் கிரிக்கெட்டிற்கு வர இன்ஸ்பிரேஷன் ஆனவர் மித்தாலி ராஜ். இந்தியாவின் செழிப்பு மிக்க ஆட்டங்களில் ஒன்றான கிரிக்கெட்டில் ஆண்கள் மட்டுமே ஜொலித்துக் கொண்டிருந்த காலத்தில் உள் நுழைந்தவர் மித்தாலி ராஜ். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மித்தாலி ராஜஸ்தானில் வளர்ந்தவர். கிரிக்கெட்டில் பெரிய ஆர்வம் இல்லை என்றாலும் பொழுதுபோக்கிற்காக விளையாட ஆரம்பித்தவர் மித்தாலி ராஜ். 10 வயதில் கிரிக்கெட் மட்டையை எடுத்தவர் 2022 அதற்கு ஓய்வு அளித்திருக்கிறார். தனது 16 வயதிலேயே இந்திய கிரிக்கெட் அணியில் இணைந்தவர் தனது அசாத்திய திறமைகள் மூலம் 2005 அணியின் கேப்டன் ஆனார். அவரின் தலைமையில் பல சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணி உலக அரங்கில் மிகுந்த கவனத்துக்குள்ளானது. 2005, 2017 உலகக்கோப்பை போட்டிகளில் மித்தாலி தலைமையிலான அணி இறுதிச் சுற்று வரை முன்னேறி கவனம் ஈர்த்தது. ஒன் டே மேட்ச், டெஸ்ட் மேட்ச், T20 என எந்த போட்டியானாலும் ரன்களை அடித்து குவிக்கும் இந்திய வீராங்கனை மித்தாலி ராஜ் சர்வதேச மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்களை குவித்து வரும் மித்தாலி ராஜ் தான் தொடர்ச்சியாக 7 அரை சதங்கள் பதிவு செய்தது 1000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை போன்ற அவரின் சாதனைகள் லேடிஸ் சச்சின் என்ற பட்டத்தை பெற்று தந்தது. சச்சின் கிரிக்கெட்டுக்குள் நுழைந்த அதே 16 வயதில்தான் மித்தாலியும் நுழைந்தார். சச்சின் அவரது ஆட்டத்தில் எந்த அளவிற்கு தனித்துவமாக விளையாடினாரோ அதே அளவிற்கு மித்தாலியும் ஆடியுள்ளார். அப்படி இருக்கும்போது மித்தாலியை ஏன் சச்சினோடு ஒப்பிட வேண்டும், அவருக்கென தனி அந்தஸ்து இருக்கிறது என்ற பார்வையையும் அவரது ரசிகர்கள் முன்வைக்கின்றனர். தான் எவ்வளவுதான் சாதனை படைத்தாலும் அணி வெற்றி பெறாத வரை அதை ஒரு பொருட்டாகவே கருதாதவர் மித்தாலி ராஜ். இந்திய மகளிர் அணியை 17 ஆண்டுகள் நடத்திய மித்தாலி ராஜ் பல போராட்டங்களை எதிர்த்து நின்றவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.